புதிய பாதை சொந்தங்களுக்கு வணக்கம். சிங்கப்பூர்ல நீங்க புதுசா வாகனம் ஓட்டுறீங்களா? அப்போ இந்த முக்கியமான 5 விஷயத்த அவசியம் ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுடைய லைசன்ஸே கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வாங்க அது என்னன்னு பார்த்துடலாம். இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்பீட் லிமிட்டை தாண்டக்கூடாது. அதாவது சாதாரண ரோட்ல என்ன ஸ்பீட் லிமிட் கொடுத்திருக்காங்களோ, அதாவது 50 கொடுத்திருக்காங்களோ 60 கொடுத்திருக்காங்களோ அந்த ஸ்பீட் லிமிட்டை தாண்டவே கூடாது. அதுக்கடுத்து எக்ஸ்பிரஸ் வே அல்லது ஹைவேல போறீங்க அப்படின்னா உங்க லோரியில என்ன ஸ்பீடு போட்டிருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எடுத்துக்காட்டுக்கு உங்க லோரியில 60 போட்டிருக்கா அல்லது 70 போட்டிருக்கா அதை தாண்டாம பாத்துக்குங்க. ஏன்னா எக்ஸ்பிரஸ் வேல 90 80 அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஆனா எக்ஸ்பிரஸ் வேல உள்ள ஸ்பீட் லிமிட்டை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்க லோரியில என்ன ஸ்பீட் லிமிட் கொடுத்திருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது பாயிண்ட் லேன் சேஞ்ச் பண்ணும்போது முன்கூட்டியே இண்டிகேட்டரை போடுங்க, அதாவது சிக்னலை போடுங்க. 3லேருந்து 5 நிமிஷம் பின்னாடி வர்ற வாகனங்களுக்கு டயத்தை கொடுங்க. எடுத்துக்காட்டுக்கு நீங்க இண்டிகேட்டரை போட்ட உடனே லேன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்ம ஊர்ல மாதிரி பின்னாடி வர்ற வாகனம் உங்க மேல மோதி விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பா அமையும். சரிங்களா? அதனால இண்டிகேட்டர் அல்லது சிக்னலை போட்டு 3லேருந்து 5 செகண்ட் டைம் கொடுங்க பின்னாடி வர்ற வாகனத்துக்கு. அதுக்கப்புறம் இடது பக்கம் நீங்க லேன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இடது பக்கம் கண்ணாடி, வலது பக்கம் லேன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வலது பக்கம் கண்ணாடியை பார்த்து எது வாகனம் வரலன்னா அப்புறம் லேன் சேஞ்ச் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க லேன் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய இண்டிகேட்டர் அதாவது சிக்னலை கேன்சல் பண்ணிடணும். அதை அப்படியே விட்டுருந்தீங்க அப்படின்னா பின்னாடி வர்ற வாகனங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும். மூணாவது பாயிண்ட், இடது பக்கமோ வலது பக்கமோ திரும்ப போறீங்க அப்படின்னா திரும்ப போற லேன்ல போய் முன்கூட்டியே கரெக்டா போய் நின்றுங்க. கிட்டத்துல வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் போய் நீ திரும்பி போய் நின்னீங்க அப்படின்னா விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அமையும். எடுத்துக்காட்டுக்கு இடது பக்கம் திரும்ப போறீங்க அப்படின்னா முன்கூட்டியே லேன் சேஞ்ச் பண்ணி கரெக்டான பொசிஷன்ல போய் நின்றுங்க. வலது பக்கம் திரும்ப போறீங்க அப்படின்னா முன்கூட்டியே வலது பக்கம் திரும்பக்கூடிய லேனுக்கு போயிட்டு நீங்க திரும்பக்கூடிய பொசிஷன்ல கரெக்டா போய் நின்றுங்க. சரிங்களா? நாலாவது பாயிண்ட் யூட்டர்ன் போடக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் நீங்க அவசியம் யூட்டர்ன் போடணும். சரிங்களா? நீங்க யூட்டர்ன் இல்லாத இடங்கள்ல யூட்டர்ன் போட்டீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் கட் ஆகிறதுக்கும் ஒருவேளை ஃபைன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அஞ்சாவது பாயிண்ட் ரெட் லைட் கேமரா இருக்கக்கூடிய இடத்துல கரெக்டான ஸ்பீட் லிமிட்டை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதாவது டிராஃபிக் ஜங்ஷன்லையும் இருக்கும், முக்கியமான ரோடுகள்லையும் ரெட் லைட் கேமரா இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப கவனமா ஓட்டுங்க. லைசன்ஸ் எடுத்து 1 வருஷம் கூட ஆகாம இருக்கும்போது நீங்க வாகனம் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தவறுகள் செய்யும் போது உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டுமே போயிடும். சரிங்களா? அதனால ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் வாகனத்தை ஓட்டணும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக நீங்கள் லைசன்ஸ் எடுத்து 1 வருஷம் கூட ஆகலை அப்படின்னா இந்த முக்கோண பிளேட்டுன்னு சொல்லக்கூடிய பி பிளேட் உங்கள் வாகனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் வைக்கணும். இது வைக்கிறனால பின்னாடி வர்ற காரும் முன்னாடி போகிற கார்களுக்கும் அவங்க எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு இது வழிவகை செய்யும். அவங்க கவனமாக பார்த்து ஓட்டுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால தான் இந்த பி பிளேட் வைக்க சொல்கிறாங்க. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சிங்கப்பூரில் சேஃபாகவும் பாதுகாப்பாகவும் வாகனத்தை ஓட்டுங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வாகனம் ஓட்டலாம். நான் இப்போ சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிங்கப்பூரில் புதுசாக வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களால் நான், உங்களுக்காகவே நான் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல புதிய தகவலில் உங்களை சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.